குரு நல்லா இருக்கா இல்லை சனி நல்லா இருக்கா? சனி நல்லா இருந்தால் குரு நல்லா இருக்காது, குரு நல்லா இருந்தால் சனி நல்லா இருக்காது. இது ஒரு கான்செப்டாக நம்ம ஜோதிடத்தை இதில் பார்க்குறது. இப்போ எதோடைய ஆதிக்கம் ரிஷபராசிக்கு நிறையா இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, என்னம்மா மூணாம் பாவம் வந்து அமர்ந்திருக்காது, பெருசா ஸ்தான பலம் இல்லையே. கவலைப்பட வேண்டாம், ஸ்தான பலம் இல்லைனாலும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். மொதல் விஷயம், உழைக்க நீங்க ரெடினா உங்களுக்கு போதுமான லாபத்தை கொடுக்க சனி ரெடி. அதுக்கும் மேல குருனோட பார்வை லாபஸ்தானத்துல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து ஹெனான்ஸ் ஆயிடுவான். பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா பெரிய லாபம் இல்லாம இருக்கும். இப்போ நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணி பாருங்க, இப்ப லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு ஆண்டுல பஞ்சநாதன் இப்படி சொல்றது குறிச்சு வச்சுக்கோங்க, செய்து பாருங்க, பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். போடுற ஏணியை வந்து கூரையில் போடாத வானத்தை பார்த்து போடு. அது இந்த டைமில் அவங்க அதை பண்ணலாம். 200% வந்து நம்ம குழந்தைங்களை இது பண்ணுவோம், அப்போ தான் 100 கிடைக்கும், 90% கிடைக்கும். அதே தான் இவங்களுக்கும் குரு பகவான் ஒரு ஆசிரியராக வந்து கொடுக்கறது. புல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்று நம்மிடையே 4 சிறப்பு விருந்தினர்கள் கலந்திருக்கிறார்கள். குரு பயிற்சி 2026 புல்லான் பக்தி ஸ்பெஷலாக குரு பயிற்சி சார்ந்த நிறைய விஷயங்களை பேச போறாங்க. உலகெங்கிலும் இருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போறார், என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு 4 சிறப்பு விருந்தினர்களும் அவர்களுடைய ஸ்பெஷலான துல்லியமான கருத்துக்களை வழங்க இருக்காங்க. ஸோ எல்லா கெஸ்டையுமே நம்ம வெல்கம் பண்ணிடலாம். முதல்ல டைரக்ட் கால் ரீடர் சாரா மேம் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. மேம் வணக்கம். வணக்கம். ஸோ அடுத்ததா டாக்டர் தீபா அர்லாலன் ஜோதிட மேம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. ஸோ அடுத்ததா அனுபவம் வாய்ந்த ஜோதிடத்தை நிறைய தகவல்கள் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர் பஞ்சநாதன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. ஸோ நம்மிடையே 4வது சிறப்பு விருந்தினராக கூடுதலாக பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களையும் வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். தீபா மேம், அடுத்ததான் வந்து ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்க காத்துட்டு இருக்கார்? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். அவர் இப்போ என்ன பாவத்தில் வந்து அமர்ந்திருக்கார்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், நம்ம இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். நிறைய பேர் கேட்பாங்க, என்னம்மா 3ஆம் பாவம் வந்து அமர்ந்திருக்காது, பெருசா ஸ்தான பலம் இல்லையே. கவலைப்பட வேண்டாம், ஸ்தான பலம் இல்லைனாலும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். மொதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. 3வது விஷயம், 3ஆம் பாவத்தில் அவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்போது ரிஷபம் ஆல்வேஸ் வந்து பாருங்க ஒரு விஷயம் கிளிங் பண்ணுவாங்க. அந்த விஷயம் பெரும்பாலும் தப்பான விஷயமா தான் இருக்கும். எப்படி அவங்களோட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்களும் ஆற்றல்களும் உண்மையான அன்பு, காதல், லவ், ரொமான்ஸ் இப்படியே போகுமே தவிர 60 வயசு ரிஷபத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அன்பு தேவை, சாயறதுக்கு தோல் தேவை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப எக்ஸாக்டான, ரொம்ப நல்ல, ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பீங்க. யோசித்து அந்த விஷயத்தில் சக்ஸஸ், டெஸ்டினி அப்படின்றத அடைவீங்க. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் எழுத்தாற்றலும் வந்து பார்த்திங்கன்னா மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் வரணும் அப்படின்னா 3 விஷயத்துல தான் வரும். ஒன்று, எனக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்டுப்பா, பெரிய படம் இருக்குது, படபலம் ஜாஸ்தி இருக்குது, அப்போ எனக்கு அதீத தைரியன்றது வரும். 2வது, ஐம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீத தைரியம் அப்படின்றது வரும். 3வது, நான் வந்து பாருங்கள் பயங்கரமான இன்டெலிஜென்ட், அதனால் எனக்கு அதீத தைரியம் அப்படின்றது வரும். மொதல் 2 விட என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவும் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செருக்கு எனக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தெய்வீகள்லேயே பார்க்கலாம், பார்வதி எப்படி அமர்ந்திருக்கா, அதே மாதிரி மகாலட்சுமி எப்படி அமர்ந்திருக்கா அப்படின்னு பாருங்க, சரஸ்வதி எப்படி அமர்ந்திருக்கா அப்படின்னு பாருங்க. ஞானச்செருக்கு, அந்த ஞானச்செருக்கு நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம். எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்றது ஒன்று. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். இது வரைக்கும் ரொம்ப வயசாச்சுங்க, 40 வயசு கிட்ட ஆச்சுங்க, திருமண பிராப்தமே கூடி வரல. நிறைய பேருக்கு திருமண பிராப்தம் கூடி வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சு, வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்னா ரிஷபத்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக நடக்கும். ரொம்ப வந்து பாருங்கள் 10 வருஷமாக கஷ்டப்படுறோம், 20 வருஷமாக கஷ்டப்படுறோம், பிறந்தந்தே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் 1 ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைய கலத்திரம் அப்படின்றது நீங்கள் என்னெல்லாம் உங்களோட முதல் ஒரு லைஃப் பார்ட்னர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, எந்த அளவுக்கு நல்ல குணம் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்க, அதை விட பன்மடங்கு நல்ல குணம் அப்படின்றது வரும். நல்ல குணவதியான குணவாளனான ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. அதே மாதிரி தொழில் செய்கிறோம், இது வரைக்கும் எங்களுக்கு பார்ட்னர்ஸே கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுற ரிஷபராசி பிள்ளைகள்
ரொம்ப அழகாக ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம். அப்பாக்கும் உங்களுக்குமான உறவு அப்படின்றது நல்லா இருக்கும். தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நாங்கள் தொழில் செய்யலைங்க, தயவு செஞ்சு தொழில் செய்யுங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனியே லாப சனியாக இருக்கா. ஆக உழைக்க நீங்கள் ரெடினா உங்களுக்கு போதுமான லாபத்தை கொடுக்க சனி ரெடி. அதுக்கும் மேலே குருனோட பார்வை லாபஸ்தானத்தில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து ஹெனான்ஸ் ஆகிடுவான். அப்போ சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது சந்திப்பீங்க. ஆண்களை பற்றி கவலை வேண்டாமா. ரிஷபராசி பெண்கள் இது வரைக்கும் வேலை செய்யலை அப்படின்னா இது எக்ஸாக்டான காலகட்டம். வேலை செய்யுங்க, பெரிய லெவலில் முன்னேறணும் அப்படின்றது முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். 2 விதமான ஆதிக்கம் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. குரு நல்லா இருக்கா இல்லை சனி நல்லா இருக்கா? சனி நல்லா இருந்தால் குரு நல்லா இருக்காது, குரு நல்லா இருந்தால் சனி நல்லா இருக்காது. இது ஒரு கான்செப்டாக நம்ம ஜோதிடத்தை இதில் பார்க்குறது. இப்போ எதோடைய ஆதிக்கம் ரிஷபராசிக்கு நிறையா இருக்குது அப்படின்னா, சனி பகவானுடைய ஆதிக்கம். குருவுடைய வீட்டில் இருந்தாலும் சனி அதை கேப்சர் பண்ணிவிடுவார். சனி பகவானுடைய ஆதிக்கம் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு ரிஷபராசியில் விழுகுது. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துட்டு இருக்கார். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒவ்வொன்றுமே இது செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாம். 3ஆம் இடம் ஒரு மனிதனுடைய செயல்திறன்னு சொல்லுவாங்க. அது சனி பகவான் அழகாக பிடிச்சிருவார். நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ அவங்க நல்லா இருந்தாலும் கூட இருக்கிற நண்பர்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு என்னமோ நான் போக வேண்டாம்னு தோணுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீ வரலையா, வேறு யாராவது வராங்களா, நீ வரையான்னு கேட்டு அப்படியே அந்த காரியம் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இடம் பொருள் வீடு மனைக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. நான் மேஷராசிக்கு சொல்லும்போது சொன்னால் கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு. இவங்க இப்போ முயற்சி பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும். எல்லாரும் எதிர்த்து நிற்கும்போது தன்னுடைய குழந்தை தனக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாரும் எதிர்த்து நிற்கும்போது குழந்தை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு, ஒன்று வேலை செய்யலாமா இல்லை தொழில் பண்ணலாமா, ரெண்டுலுமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணம் பண்ணாங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றி ஆகிடும். இங்கேருந்து பெங்களூர் போகிறோம் சார், பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் போகிறோம் சார், இந்த காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணஸ்தானம் இவங்களுக்கு இப்போ தான் நல்ல டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணஸ்தானத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குருபலன் ரொம்ப அவசியம். திருமணத்துக்கு பார்க்கணும்னா குருபலன் இருக்கணும். இப்போ பொண்ணுக்கு இல்லைன்னா பையனுக்கு இருந்தால் பரவாயில்ல, பையனுக்கு இல்லைன்னா பொண்ணுக்கு இருந்தால் பரவாயில்ல. அப்போ இப்போ யாருக்கா ஒருத்தருக்கு குருபலன் தான் இவங்க கல்யாணம் பண்ணிவிடலாம். கல்யாண பேச்சுவார்த்தைக்கு சக்ஸஸ். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு தடங்கள், ஒரு காரியம் தடங்களாய் தான் அந்த விஷயம் வெற்றி பெறும். உடனே எல்லாம் நடக்காது. ரிஷபராசிக்கு 10 வருஷம் டைம் சரியில்லை, இப்போவாது அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி எடுத்தால் இவங்க முயற்சி எடுக்கணும். மகேஷ் சொல்லிட்டாரு, நாளைக்கே கூரையை பிரிச்சுட்டு கொட்ட போகிறது, நான் பாறேன், ஒன்றும் நடக்காது. முயற்சி இருந்தால் தான் எல்லா வேலையும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறதே முயற்சி தான். 3ஆம் இடம் அப்படிங்கிறதே எழுச்சி, ஒரு விஷயத்தை சரியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தை, அப்பா வழி சொத்துக்கள், அப்பா விஷயங்கள், அப்பா வழியான எல்லா காரியங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். பூர்வீக சொத்தெல்லாம் பேசுறது, கையெழுத்தெல்லாம் போட முடியாது, அது எப்படி அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கையெழுத்தாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இப்போ இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். சில விஷயங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி நடக்காது. எனக்கு எல்லாமே 100% நடக்குமானா இல்லை, சில விஷயம் நடக்காது. ஆனால் பொறுத்துட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில ஃபேமிலியில் திருப்தி இருக்காது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எதுக்காக சார் வாழ்கிற அப்படின்னா குழந்தைகளுக்காகன்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன், ஏதோ சரி அப்படிங்கிற விஷயம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்போ ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆக ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் பிரயாணம், பேச்சு, செயல்பாடு இவர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷத்தில் கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. நீங்கள் திரைத்துறையில் இருக்கிறவங்க, இல்லை பரதநாட்டிய கலைஞர்கள், இப்படி எந்த கலைத்துறை வேணால் எடுங்களேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த கலைகளுக்கெல்லாம் அவர் தான் முக்கியமானவர். அதுமாரி நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதுவும் ரிஷபத்தில் சுக்கிரன் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவருக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான் எப்படிப்பட்டவர்? அவர் அஷ்டமாதிபதி, அவர் லாபாதிபதி, ரெண்டும் தான். ஒரு வாழ்க்கையில் ஒரு தடை வந்த பிறகு, ஒரு பணத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி வந்த பிறகு இவர்கள் பெரிய வாழ்க்கை வரும். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய நான் வீழ்ச்சியை சந்தித்தேன், அப்புறம் தான் பெரிய நான் யோகத்தை பார்த்தேன் அப்படின்னு பல ரிஷபராசிக்காரர் சொல்லுவாள். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இவா ஒரு ஃபீல்டில் இருப்பாள், முதல்ல இருந்துட்டு இன்னொரு ஃபீல்டில் தான் வாழ்க்கையில் பெரிய ஆள் வரக்கூடிய முயற்சிகள் பண்ணுவாள். அதெல்லாம் ரிஷபராசிக்கு உள்ள ஒரு கேரக்டர்.
இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இது வரைக்கும் தனஸ்தானத்தில் இருக்காரு, என்ன வருமானத்தை கொடுத்துட்டார். இப்போ என்ன ஆகுறதுன்னா தைரிய ஸ்தானத்துக்கு வர்றார். மனுஷாளுக்கு தனம் மட்டும் போருமா, தைரியம் வேணுமே அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றார். இந்த தைரியம் யாரால வரும்னா பிள்ளைகளால் தைரியம் வரும். எனக்கு யார் எது என்ன பிரச்சனைனாலும் என் பையன் இருக்கான், என் பொண்ணு இருக்கா அப்படிங்கிற ஒரு தைரியம். அதே மாதிரி நிறைய பயணங்கள் அமையும். ஒரு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒரு திருப்தியான வாழ்க்கை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தோணும், நம்ம வெளியூர்கள் போயிட்டு வருவோம், க்ஷேத்ராடனம் போயிட்டு வருவோம், 4 கோவில் குளங்கள் போயிட்டு வருவோம், அப்படியெல்லாம் ரிஷபராசிக்காரருக்கு இப்போ தோணும். அதே மாதிரி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸில் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஷாப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெரிய லாபம் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த ஓராண்டில் பஞ்சநாதன் இப்படி சொல்கிறேன்னு குறித்து வச்சுக்கோங்க, செய்து பாருங்க. ஆன்லைன் பிஸ்னஸில் பண்ணி பாருங்க, பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகிற யங்ஸ்டர்ஸ், உங்களுக்காக ஒரு கருத்தை சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இப்போது அந்த வேலையில் நீங்கள் முன்னேறுவதற்குரிய ஒரு கோர்ஸை ஆன்லைனில் நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணி பாருங்களேன், உங்கள் ப்ரொஃபஷனில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். இதெல்லாம் குரு பகவான் தருவார். நிறைய பேர் சொந்த வீடு, ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீடு வாங்கக்கூடிய யோகம், இல்லை பழைய வீடு விற்காமல் இருக்குது ரொம்ப நாளாக, அது இப்போ விற்கிற யோகம், பூர்வீக சொத்தை விற்றுட்டு வேறு வீடு வாங்குகிற யோகம், இதெல்லாம் உண்டு. ஆனால் ஒரு மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்து குரு இல்லையா, அவர் மனக்குழப்பத்தை கொடுப்பார். இந்த குரு பகவான் சப்தமஸ்தானத்தை பார்க்குறார். சப்தமஸ்தானம்னா கல்யாணம் வருது, குடும்பத்தில் நல்ல கல்யாண விஷயங்கள் வரும். போன வருஷம் முழுக்க உங்கள் மனசில் என்ன இருந்தது, பணம் பணம் பணம், அதுதான் எனக்கு முக்கியம், என் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ சொல்லுவேன் பணமெல்லாம் இருக்கட்டும், என் வாழ்க்கையில் சந்தோஷம்தான் முக்கியம், உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அப்படி ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி கல்யாண விஷயம் கூடி வரும். அந்த கல்யாணத்துக்கு மட்டும் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போது நான் மகேஷனா இவெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறோம், இந்த பொருத்தங்களுக்கு கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு ஜாதகத்தில் பொன் ஜாதகத்தில் செவ்வாய் நன்னா இருந்தால் தான் நல்ல வீட்டுக்காரர் அமைவார், பையன் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்னா இருந்தால் தான் அந்த பொண்ணு நன்னா அமைவா. இதெல்லாம் பார்க்கணும். பொருத்தமே பார்க்குறது தேவையில்லை, கட்ட பொருத்தம் பார்க்குறது தேவையில்லை. அப்படிங்கிற காலகட்டத்தை நாமளாக கற்பனை பண்ணி வளர்த்துட்டு இளம் ஜோடிகள் நிறைய பேர் வரா. என்ன சொல்கிறா, கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையேன்னு வராங்க. அதனால் நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணணும். நல்ல வரன் இப்போ உங்களுக்கு கூடி வரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்காக காத்துட்டுலாம் கூடி வரும். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரே, அதை விட வேற என்ன வேணும், குரு பகவான் பாக்கியத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு என்னென்ன புண்ணியங்கள் பூர்வஜன்மாவில் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு நல்ல காலம் பல பேர் சொல்லக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துடும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்காதவா பல பேருக்கு, எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை கொடுக்கல சார், கீழே இருக்கிற வாழ்க்கைலாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டா, எனக்கு கொடுக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற பாருங்கள். இப்போ ப்ரமோஷன் தேடி வரும், ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுப்பா. அப்படி நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்துருக்கு. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், அம்பாளுக்கு மஞ்சள் அலங்காரம் செய்து அவளை வழிபடணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கூட போகலாம். அம்பாளுக்கு மஞ்சள் அலங்காரம், மஞ்சள் மாலை அதை போடுறது, இதெல்லாம் நீங்கள் செய்து வழிபாடு செய்கிற போது இந்த வாழ்க்கை அற்புதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் அமைய போகிறது. முதல்ல அவங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இவங்களுக்கு குரு பகவான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, எந்த நேரத்துலையும் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அப்படி தான். பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பட் அது ரெண்டுமே நல்ல விஷயங்களுக்கு தான் லீட் பண்ணி கொண்டு போகும். அதனால் எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருக்கணும். இன்னொன்று, பெரிய செல்வந்தர்கள், பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, அவங்களோட ஒரு தொடர்பில் இருக்கிறது நல்லதாக இருக்கும். இல்லை இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி தன்மை வரணும். போடுற ஏணியை வந்து கூரையில் போடாத வானத்தை பார்த்து போடு, அது இந்த டைமில் அவங்க அதை பண்ணலாம். ஸோ அதுக்கான முயற்சிகளை ட்ரை பண்ணலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். அவங்களுடைய இலக்கை வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போகலாம். அப்படி யோசிச்சாதான் கொஞ்சமாவது நம்ம எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி 200%க்கு வந்து நம்ம குழந்தைங்களை இது பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவோம். அப்போ தான் 100 கிடைக்கும், 90% கிடைக்கும். அதே தான் இவங்களுக்கும் குரு பகவான் ஒரு ஆசிரியராக வந்து கொடுக்கறது. எதுவுமே பெருசாக நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களால் வெற்றி அடைய முடியும். எல்லா விதமான பிரளயத்துக்கும் சரி, ஆச்சரியங்களுக்கும் சரி தயாராக இருங்க. ஏன்னா குரு பகவான் அதை அவங்களுக்கு அருளை போகிறாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே கன்வே பண்ணுறாரு.